நண்பா நண்பிகளே, நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் சொல்ல போகக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றி திருப்பி போட போகுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனோட இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணும். நம்மளுடைய ரைஸ் அகெயின் சீரீஸில் எபிசோட் 2 இந்த வாரம். ரொம்ப கவனமாக கவனிங்க. எ சீட் க்ரோஸ் அண்டர் கிரவுண்ட் பிஃபோர் இட் சீஸ் த சன். ஒரு விதை சூரியனை பார்த்து வளர்றதுக்கு முன்னாடி முட்டி மோதி நிலத்தில் வளருமா. ஐநோ பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கிளாப் பண்ண போகிறதில்ல. நம்மளை கஷ்டங்கள் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. நல்லா யாருமே நம்ம போடுற எஃபர்ட்டை மதிக்க கூட மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்க மாட்டாங்கங்க. அப்படி தான் எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மனப்போராட்டம். பட் இருந்தாலும் நம்ம வளரணும். ஒரு விதை எப்படி மணல், நிலம், காற்று இல்லாத ஒரு பகுதியிலிருந்து முட்டி மோதி வெளியில் வருதோ, வந்த பின்னாடி எல்லாரும் சிரிப்பாங்க. வர்றதுக்கான முயற்சி யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எபிசோட், நம்ம ரைஸ் அகெயின் எபிசோட்லையும் அதே தான். யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக. யார் என்னால் முடியலப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், தோற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, நான் என்னை மறந்துட்டு நான் இருக்கிற இடமே தெரியலை அப்படின்ற மாதிரி இந்த பல பிரச்சனைகள், பல வேதனைகள், பல நிறைய கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சு சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரா, ஒருத்தியா, நண்பனா, நண்பியா நீங்கன்னா, திஸ் எபிசோட் இஸ் ஃபார் யூ, இன்க்ளூடிங் மீ. நானும் அந்த நண்பனாக தான் இருக்கேன். கேட்கலாமா? தொடர்ந்து நிதிருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான ஒரு வீக்கில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. எது நடந்தாலும் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே இருக்குது. மீண்டும் மீண்டும் எழுவேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்காக முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கலாமா? நீங்கள் இந்த பாட்காஸ்ட் சென்ட் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. புதுசாக நம்ம பாட்காஸ்ட் எபிசோட கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கையை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டீங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 20,000க்கும் மேற்பட்ட நண்பிகளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய வெளிச்சத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அது நான் மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்து தான். இங்கே ஒரு மனுஷன் உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ கடமைகள் இருந்தாலும், கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களை தேடி வர்றேன்னா நம்ம எல்லோரும் வளரணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்றது தான். ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. RJ__, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்திரம் எடுக்க போகிறோம்.
ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம். ரைஸ் எகெயின் அப்படின்றதான், மீண்டு எழுதல். எல்லாருமே ஆரம்பிக்கிறது ஈஸியாக ஆரம்பிப்போம், தொடர்ந்து ஓடுவோம். அந்த இடங்களில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், சில இடங்களில் நிறைய ஃபெயிலியர் இருக்கும், மனசு வேதனை இருக்கும், உடம்பு கரெக்டாக இருக்காது, கமிட்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி இருக்கும். இப்படி எதுவாக இருந்தாலும் திருப்பி எந்திரிக்கணும், ஓடணும், நம்ம நினச்ச இடத்த அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு மனிதரையும் தூண்டக்கூடிய இந்த ரைஸ் அகெயின் சீரீஸில் நிறைய பயங்கரமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எ பவர்ஃபுல் எமோஷ்னல் மோட்டிவேஷ்னல் எபிசோட்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. நம்மளுடைய வழக்கமான டிப்ஸ் எபிசோட், ஸ்டோரி எபிசோட், அது ஒரு பக்கம் பாஸ் ஆனால் கண்டினியூ ஆனால் கூட இந்த சீரீஸில் கிட்டத்தட்ட 10 எபிசோட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு மேக் அ பிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். 100% நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை, என்னோடய லைஃப்லையும் கூட. நம்மளோட ரைஸ் அகெயின் எபிசோட், அதாவது சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா, த டே யூ டிசைட் எவ்ரி திங் சேஞ்சஸ். என்னைக்கு இந்த டிசிஷன் மேக் பண்ணுறீங்களோ, மாற்றத்திற்கான ஒரு விதையை நீங்கள் விதைக்கிறீங்களோ, அந்த மாற்றம் உங்களை ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி உங்களை வெற்றி பெற வைக்கும். எகெயின் வெற்றின்றது என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெற்றி, ஒவ்வொரு விஷயம் வெற்றியாக தோணும். ஸோ நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், மனோ. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்ராங்காக பதில் சொல்லுங்கள். எப்படி பேச போகிறீங்க என் கூட? @mano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன பேசலாம். எ கொஸ்டின் தட் கேன் சேஞ்ச் எவ்ரி திங். எ கொஸ்டின் மோஸ்ட் பீப்புள் நெவர் ஆஸ்க் தெம்செல்ஃப். நான் கேட்க போகிற கொஸ்டின், நீங்கள் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்க மாட்டீங்க. இந்த கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். சொல்லுங்கள். நாளை என்பது உங்களுக்கு கிடையவே கிடையாது. வாட் இஃப் டுமாரோ நெவர் கம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்கு இன்றைக்கி மட்டும்தான் இருக்குது. இந்த நேரம், இந்த நொடி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்போது இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன மாற்றிக்குவீங்க உங்கள் வாழ்க்கையில்? இதுதான் கேள்வி. என்ன மாற்றிக்குவீங்க சொல்லுங்களேன். @mano_, இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதி அனுப்பலாம், எங்கூட பேசலாம், எல்லாமே பண்ணலாம். சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னைய நாள் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா நீங்கள் என்ன மாற்றி அமைப்பீங்க? சொல்லுங்கள். நான் என்ன நினைப்பேன் தெரியுமாங்க, இன்றைய நாள் மட்டும் வாழணும். இன்றைய நாளில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும், ஒவ்வொரு நொடியையும் நான் ரசித்து சந்தோஷமாக இருக்கணும். போட்டி, பொறாமை, வருத்தம், கோபம், நாளைய பற்றின பயம் எதையுமே இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னோடய ஆசை. அதை மாற்றிக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள்? நம்ம எல்லாருமே பெரிய கனவுகள் காணுவோம், உண்மைதானே? அந்த கனவுகளை கண்டா கூட அதை நம்ம மனசை மாற்றி அமைக்கணும், இல்லை அதுக்காக உழைக்கணும், அதுக்காக ஒரு எஃபோர்ட் போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், நிறைய நேரம் வெயிட் பண்ணுவோம், நிறையா பிளான் பண்ணுவோம், ஆனால் போஸ்ட்போன் பண்ணுவோம். நிறைய நம்பிக்கை வைப்போம், ஆனால் தயக்கப்படுவோம். நம்ம எல்லாரும் யோசிக்கிறது, ஒரு நாள் வரும், எல்லாம் தானாக நடக்கும், வெயிட் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லையே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிதான் ஓடும். தட் ஒன் டே நெவர் அரைவ்ஸ். அதான் உண்மை, கசப்பான உண்மை. அந்த ஒரு நாள் உங்களுக்கு வரவே வராமல் கூட போயிடலாம். ஏன்னா growth needs discomfort. நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா கஷ்டப்பட்டே ஆகணுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை நடக்குது அப்படின்னு கேட்குற கேள்வியை மாற்றி அமைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மாற்றி அமைக்கணும். நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம உருவாக்கணும். சேஞ்ச் நீட்ஸ் கரேஜ், சக்ஸஸ் நீட்ஸ் டிசிஷன். நல்லா பாருங்கள், சேஞ்ச் நீட்ஸ் கரேஜ். உங்களை மாற்றி அமைக்கணும், ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு தைரியம் வேணும்,
உங்களுடைய வெற்றியை மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் அந்த டிசிஷனை மேக் பண்ணணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பையன், ஒரு பொடி பையன், ரொம்ப சாதாரணமாக யாரும் அவனை கண்டுக்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு பையன். அவ்வளவு திறமையானவனும் கிடையாது அவன். அவன் பணக்காரனும் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலும் கிடையாது. அவன் ஒரு கனவை எடுக்கிறான். அவன் கனவை பார்த்து மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. உன்னாலலாம் முடியுமாடா? ஈவன் அவனோட ஓன் வாய்ஸே அவனுக்குள்ளே சொல்லுது, உன்னால் முடியாது அப்படின்றத. ஒரு நாள் அவங்க டீச்சர் அவங்ககிட்ட ஆஸ்க் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீ உன்னை எங்கே பார்க்கணும்னு நினைக்கிற, என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அவன் ஆன்சர் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. பிகாஸ் his life had no directions. அன்னைக்கு நைட்டு தனியாக உட்காரான், யோசிக்கிறான். எந்த ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு கிடையாது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி சைலன்ஸ். தனியாக உட்காந்து ஒரு இருட்டான ஒரு ரூமில் யோசிக்கிறான். அந்த ஒரு சைலண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தாட் பிங்க் அப்படின்னு வருது. இஃப் nobody believes in me, I will believe in myself. என்ன யாருமே நம்பிக்கை மேலே வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன மேலே நம்பிக்கை வைப்பேன். அந்த டே, that day was not special for the world. அந்த தாட் எல்லாத்துக்கும் ஒன்றும் பெருசாக அது மாற்றத்தை ஏற்படுத்தப்படுறது கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவனுக்குள்ள ஒரு பெரிய உந்துதலை ஏற்படுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப்பில் அவனை சூஸ் பண்ணுறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உணர்றான். தான் சாதாரணமாக இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு கனவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப சின்னதாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். One habit at a time, one promise per day. No magic, no shortcuts, just dedication. கனவுகளை நோக்கி ஓடுறான். அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறான். வருடங்கள் ஓடுது. யாரெல்லாம் அவனை பார்த்து டவுட் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சவங்க, ஒரு கையை தூக்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சவங்க 2 கையை வச்சு அவங்களுக்கு கை தட்டுறாங்க விடாமல். ரொம்ப மதிக்கிறாங்க. ஈவன் நிறைய பேர் அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் ஒன்றும் ஒரு நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அவனோட ட்ரீமை வச்சு. அவன் ட்ரீம் என்ன தான் நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகிறது, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறது, கடைசியில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான். பட் he become unstoppable the moment he decided. அதுதான் சொல்கிறேன். அந்த டிசிஷன் மேக் பண்ணதில் அவன் நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற்ற முடியும். உங்களுடைய கதை ஒரு பெரிய வரலாறாக மாறும். அடுத்த வருஷமா இல்லை அடுத்த நாளா? பட் த டே யூ டிசைட். என்னைக்கு நீங்கள் அந்த டிசிஷனை மேக் பண்ணுறீங்களோ, அந்த கனவை எடுத்துகிட்டு ஓடணும்னு தயார் பண்ணுறீங்களோ, அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பிடிச்சிட்டு ஓடுறீங்களோ, லைஃப் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஆரம்பிச்சிருங்க. உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. த லைஃப் இஸ் நத்திங் பட் எவ்ரிதிங் வித் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதுதாங்க மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்போவுமே வாழ்க்கை உங்களுடைய விருப்பத்திற்கு செவி சாய்க்காது. விருப்பம் மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறேன்னு. லைஃப் டசன்ட் ரெஸ்பாண்ட் டு விஷஸ். ஒன்லி எனக்கு ஆசை இருக்குது அப்படி உங்கள் மனசில் நினச்சிட்டு தான் யாருக்கு தெரிய போகுது? ஈவன் உங்களுக்கு க்ளோஸானவங்களுக்கு தெரியாதுங்க. லைஃப் ரெஸ்பான்ஸ் டு டிசிஷன்ஸ். முடிவை எடுத்து ஓடணும். நீச்சல் அடிக்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. த டிசிப்ளின், ஆக்ஷன், அங்கே தான் ஒரு பெரிய மாற்றமே உருவாக ஆரம்பிக்குது.
உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட மணி இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப தனிமையாக இருக்கலாம். பட் இஃப் யூ ஹாவ் ஃபயர், யூ ஹாவ் எவ்ரிதிங். உங்கள் மனசில் எரியக்கூடிய அந்த தணல் உங்களை தூங்க விடாது, உங்களை சும்மா இருக்க விடாதுங்க, ஓட விடும். உங்களை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் எவ்ரிதிங். நல்லா பாருங்க, எனக்கு சேலஞ்ச் பண்ணுங்க என்னையா. ஜெயிச்ச ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் அவங்க நினைக்கிற ஜெயிப்பு, நீங்கள் நினைக்கிற உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பயரர் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஜெயிச்ச எல்லாருக்குள்ளேயுமே was one just an ordinary person who refused to stay where they were. இன்னைக்கு கேளுங்க, உங்ககிட்ட இப்போ கேளுங்க, என்ன ஒரு ட்ரீம் உங்கள் மனசில் புதஞ்சிட்டு இருக்குது, ஆனால் ஐயோ என்னால் முடியாதுன்னு நினைக்கிற ஒரு ட்ரீம். வாட் இஸ் ஒன் ஹேபிட் that is stopping your growth? எந்த ஒரு பழக்க வழக்கம் உங்களுடைய growth-ஐ ஸ்டாப் பண்ணுது? தள்ளி போடுறதா இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டிசைட் டுடே டு சேஞ்ச்? என்ன நடக்கும் இன்றைக்கி நான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், மாற போகிறேன் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிங்க. இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணிட்டு அப்படியே போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆக்ட், டிசிஷன் எடுத்து ஆக்ட் பண்ணுங்கள். Even a small step is in progress. One single step is in progress. You are moving towards to it. அதான் மீனிங். நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கங்க. Your future is not written. You are the writer. You are the pen. And today is your blank page. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்கள் வரலாறு எழுத ஆரம்பிங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அதை புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு இல்லை வேற ஒருத்தவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. டுடே இஸ் த டே ஒன். உங்களுக்குள்ள அந்த நெருப்பை விட்டுறாதீங்க. என்னுடைய குரல் உங்களுடைய மனசுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை எப்பவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருங்க. ஸ்டார்ட், புஷ் அண்ட் ரைஸ். எழுங்க, ஓடுங்க. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்டோரி. உங்கள் ஸ்டோரியை ஹியர் பண்ணுறதுக்கும் இந்த உலகம் காத்துட்ருக்கு. இந்த எபிசோட் உங்கள் மனசை டச் பண்ணிருச்சு, இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நல்ல நண்பருக்கு, ஒரு வெல்விஷருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் லைட் ஒன் மோர் ஹார்ட். லெட்ஸ் சேஞ்ச் ஒன் மோர் லைஃப். நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது ரைஸ் அகெயின் சீரீஸ். அடுத்த ஒரு சூப்பரான, பவர்ஃபுல்லான, எனர்ஜெட்டிக்கான எபிசோட உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். எந்த பாட்காஸ்ட் ப்ளட்ஃபார்ம் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் RJ__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் லிசன். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நம்பி. பாய் பாய். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குட்டி லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சதை இறங்கி செய்யுங்க. டேக் கேர். பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.